வணக்கம். பொதிகையின் மாலை செய்திகளுக்காக அருணா ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆண்டுக்குள் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்ப திட்டம். இஸ்ரோ தலைவர் கே. சிவன் தகவல். தமிழகத்தில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. அரசு பள்ளிகளில் வரும் 21ஆம் தேதி எல்கேஜி, யுகேஜி வகுப்புகள் தொடக்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே. ஏ. செங்கோட்டையன் அறிவிப்பு. அலங்காநல்லூர், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்காணிக்க குழு அமைப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நடவடிக்கை. தொட்டில் குழந்தை திட்டத்தால் 5000 குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி 6 அணிகள் இன்று பல பரீட்சை. விரிவான செய்திகள். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விண்வெளி வீரர்களுடன் விண்கலம் ஒன்றை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் கே. சிவன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2020 டிசம்பர் மற்றும் 2021 ஜூலை மாதத்தில் 2 ஆளில்லா விண்கலங்களை விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் கே. சிவன் தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டில் 17 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் 2 GSLV ராக்கெட்டுகள் விண்ணில் ஏவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நிலவுக்கு மனிதனை அனுப்புவதற்கான ககன்யான் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இது இஸ்ரோவின் மிகப்பெரிய திருப்புமுனை திட்டமாகும் என்றும் அவர் கூறினார். ககன்யான் திட்டத்தின் ஆரம்பகட்ட பயிற்சி இந்தியாவிலும், உயர்மட்ட பயிற்சிகள் ரஷ்யாவிலும் அளிக்கப்படும் என்றும், இந்த பயிற்சி குழுவில் பெண் விண்வெளி ஆய்வாளர்களும் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். Now, Gaganyaan is really a turning point for us, and this is a new to ISRO, and we are going to have a new center in ISRO called Human Spaceflight Center to carry out this task. And we are preparing with a full steam that a new team is formed for the Gaganyaan project. And with this thing that is, we are working towards the target of achieving that the first unmanned mission by December 2020 and for second unmanned mission by July 2021 and the real human space mission by December 2021. பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பிஜேபி தேசிய தலைவர் அமித்ஷா மற்றும் அக்கட்சியின் தேசிய மற்றும் மாநில தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட 12000 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தில்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் இந்த கூட்டத்தை இன்று பிஜேபி தலைவர் அமித்ஷா தொடங்கி வைத்து பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி பிரதிநிதிகளுடன் நடைபெறும் விவாதத்தில் கலந்து கொள்வதோடு நாளை நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்ற உள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நடைபெறும் கடைசி பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுப் பிரிவினரில் பின்தங்கியுள்ள மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் பிரச்சாரங்களை வகுப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. பிஜேபி தேசிய கவுன்சில் கூட்டத்தை முன்னிட்டு ராம்லீலா மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய தயாரிப்பு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் தில்லியில் இன்றும் நாளையும் அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறது. இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி, வலைதளம் மூலமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், வாக்குச்சாவடி ஏற்பாடுகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், எந்த கட்சிக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் சாதனங்களின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் எந்தவித சிரமமும் இல்லாமல் வாக்களிக்க செய்யப்படும் ஏற்பாடுகள், வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள், தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தல் செலவினங்களை குறைத்தல் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது.
இதை தவிர சமீபத்தில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலங்கானா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் கிடைத்த அனுபவங்களையும் அம்மாநில தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடன் பகிர்ந்து கொள்கின்றனர். வாக்காளர்கள் எழுப்பும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க 1950 என்ற எண் கொண்ட கட்டணமில்லா தொலைபேசி உதவி மையத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சர்க்கரை பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே அளித்த தீர்ப்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசோடு 1000 ரூபாய் பணம் வழங்கலாம் என்றும் மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மட்டுமே வழங்கலாம் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்த தமிழக அரசு சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பணம் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் மாநிலத்தில் சுமார் 10 லட்சம் சர்க்கரை அட்டைதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர்களில் 4 லட்சம் பேருக்கு ஏற்கனவே தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். மீதமுள்ள 6 லட்சம் பேருக்கும் 1000 ரூபாய் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை மாற்றி சர்க்கரை அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் வழங்கலாம் என்று உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்ற இலவச திட்டங்களை அறிவிக்கும் போது அது தொடர்பாக தெளிவான கொள்கை முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அரசுக்கு அவர்கள் அறிவுறுத்தினர். இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பொங்கல் பரிசு தொடர்பான வழக்கின் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து யாராவது மேல்முறையீடு செய்தால் மாநில அரசு தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வரும் 21ஆம் தேதி எல்கேஜி, யுகேஜி வகுப்புகள் தொடங்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் நடைபெற்ற அரசு விழாக்களில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் கே.சி. கருப்பண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர் கவுன்சிலிங் பிப்ரவரி 3வது வாரத்திற்குள் முடிக்கப்படும் என்றும் கூறினார். மக்களவை தேர்தல் வருவதற்கு முன் அனைத்து பள்ளிகளுக்கும் தேர்வுகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர், பயோமெட்ரிக் முறை 15 நாட்களுக்குள் அனைத்து பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். தேர்வு என்பதை பொறுத்தவரையிலும் முன்கூட்டியாகவே பார்லிமெண்ட், நாடாளுமன்ற தேர்தல், பொதுத் தேர்தல் வருவதற்கு முன்னாலே நம்முடைய அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து 1லிருந்து 12 வரையும் இருக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான அதை பொறுத்தவரையிலும் கோட் ஆஃப் கான்டக்ட் சொல்வார்கள், அது இடம்பெறாது. இது பொதுவாக தேர்வு எழுதுகிற நாட்கள். அந்த நாட்களை குறிப்பிட்ட தேதிக்குள் முன்கூட்டியே அதை நடத்துவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து இன்று மாலை முதல் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கு வழக்கமாக இயக்கக்கூடிய 2275 பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு 5163 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக 14263 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதேபோல் பொங்கல் பண்டிகை முடிந்து திரும்பி வர வசதியாக வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை பிற ஊர்களிலிருந்து சென்னைக்கு மொத்தமாக 3776 பேருந்துகளும், பிற முக்கிய பகுதிகளிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 7841 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகைக்கு ஏராளமான மக்கள் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்வார்கள் என்பதால் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக வெளியூர் பேருந்துகள் 5 இடங்களில் இருந்து இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு பேருந்து நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், மாதவரம் புதிய பேருந்து நிலையம், பூந்தமல்லி பேருந்து நிலையம், கே.கே. நகர் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலிருந்து இந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் பயணிகளின் வசதிக்காக கோயம்பேடு பேருந்து நிலையம், தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், பூந்தமல்லி பேருந்து நிலையம், மாதவரம் புதிய பேருந்து நிலையம் ஆகிய 4 இடங்களில் 30 சிறப்பு முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டும் 26 முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பேருந்து டிக்கெட்டுகளை இணையதளங்கள் மூலம் ஆன்லைனிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இது சரியில்லை. இவரு இப்பவும் வெளியில மலஜலம் கழிக்கிறாரா? தப்புதான். ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா கிராமத்துக்காரங்க இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டே தீரணும். குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. குரல் கொடுங்கள் பெண்களே, அதை கேட்கும் இந்த உலகமே. கதவை மூடு, பிறகு நோயை தடு. அறிவுபூர்வமாக சிந்திப்பாய், ஆடிக்காரனை தடுத்திடுவாய், கழிப்பறைக்கு வழி காட்டுவாய். கதவை மூடு, பிறகு நோயை தடு. திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கும் பழக்கத்தை மாற்றுவோம். ஊரில் நோய் பரவும் வாய்ப்பை தடுப்போம். கதவை மூட, பிறகு நோயை தடு. நீங்களும் கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. மேடம், ஏன்னா கதவை மூடினா நோயை தடுக்கலாம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்த ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்துள்ளது. மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த சிலர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதியும் தேவையான காவல்துறை பாதுகாப்பும் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தனர். இந்நிலையில் மற்றொரு தரப்பினர் சார்பில் தங்களையும் ஒரு தரப்பாக சேர்க்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் மற்றொரு தரப்பினரை பற்றி குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருந்தது. இவ்வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்த ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை உயர்நீதிமன்ற கிளை அமைத்தது. மேலும் அவனியாபுரம் கிராம மக்கள் 16 பேரை கொண்ட ஆலோசனை குழுவையும் அமைத்த நீதிபதிகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள், மாடுபிடி வீரர்கள் யாருக்கும் முதல் மரியாதை தரக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர். இதேபோல மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவில் மேலும் 11 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து 35 பேர் கொண்டதாக குழு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை அடுத்து அனைத்து சமூகத்தினரும் இடம்பெறும் வகையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாணவ மாணவியருக்கு மகத்தான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியாகி சுப்பிரமணிய சிவா நினைவு நுழைவு வாயிலை திறந்து வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவ மாணவியர் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையிலும் பெற்றோர்களின் சிரமத்தை குறைக்கும் வகையிலும் உறைவிட பயிற்சி முகாம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். பிற மாநிலங்களை முந்துகின்ற அளவுக்கு தமிழக மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாணவ மாணவியருக்கான விலையில்லா மிதிவண்டிகளையும் அமைச்சர் வழங்கினார். தொட்டில் குழந்தைகள் திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் 5040 குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வி. சரோஜா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 2500 பயனாளிகளுக்கு 9,57,50,000 ரூபாய் மதிப்பிலான நிதியுதவியை அமைச்சர்கள் சரோஜா மற்றும் KP அன்பழகன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சரோஜா, தொட்டில் குழந்தைகள் திட்டத்தால் பாதுகாக்கப்பட்டிருப்பவர்களில் 4010 பேர் பெண் குழந்தைகள் என்றார். இந்த குழந்தைகள் அரசு தத்து மையங்கள் மூலமாக தகுதியான பெற்றோர்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தத்து கொடுக்கப்படுவதாக அவர் கூறினார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்கு 141 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 9,30,000 பெண் குழந்தைகள் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நடைமுறையில் சிரமங்களை குறைக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற GST கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லியில் நடந்த சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் பல சலுகைகளை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். வியாபாரிகள், தொழிற்சாலை நடத்துபவர்கள் சிரமமின்றி வரி செலுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சாதாரண நடுத்தர மக்களுக்காக வரிகளை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க துணைநிலை ஆளுநர் தடையாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சிவகங்கையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்தும் பணியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று ஈடுபட்டார். இன்று காலை சிவகங்கை சென்ற அவர் தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்.
பின்னர் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட அவர் வணிக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்களில் தூய்மை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து மத்திய, மாநில அரசு அதிகாரிகளுடன் அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். இதில் மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன், மாநில அமைச்சர் பாஸ்கரன், மக்களவை உறுப்பினர் செந்தில்நாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் தனியார் நிறுவனங்களின் பின்னணி குறித்து ஆராயுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2015 நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற நிறுவனங்களின் பின்னணி ஆராயப்படவில்லை என்றும், அதனால் பல முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் ஒரு நிறுவனத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம், மாநாட்டில் கலந்து கொள்ளும் நிறுவனங்களுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக 110 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்று விசாரணை அதிகாரி அருணா ஜெகதீசன் கூறியுள்ளார். இதுவரை 209 ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளதாக அவர் தகவல் அளித்துள்ளார். மேலும் குண்டு காயமடைந்தோருக்கு சிகிச்சை அளித்து நிவாரணம் வழங்க ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், அடுத்த கட்ட விசாரணை வரும் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அயனாவரம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 16 பேரின் குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தங்கள் மீது போடப்பட்டுள்ள குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய கோரி 16 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 16 பேர் மீதான குண்டர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குட்கா வழக்கு தொடர்பாக சிபிஐ எந்த விவரங்களையும் அளிக்காததால் விசாரணையை தொடர முடியவில்லை என அமலாக்கத்துறை தகவல் அளித்துள்ளது. ஓராண்டாகியும் குட்கா வழக்கு குறித்து சிபிஐ எந்த விவரங்களும் குற்றப்பத்திரிகையும் தராததால் விசாரணைகள் அனைத்தும் முடங்கியது என கூறப்பட்டுள்ளது. சிபிஐயின் இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர ராவ் இன்று மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அலோக் வர்மாவை சிபிஐ இயக்குனர் பொறுப்பிலிருந்து மாற்ற பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கூடுதல் இயக்குனர் நாகேஸ்வர ராவ் இடைக்கால இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இன்று பொறுப்பேற்றுள்ள அவர் புதிய இயக்குனர் நியமிக்கப்படும் வரை இந்த பொறுப்பில் நீடிப்பார். இதனிடையே அலோக் வர்மாவுக்கு வழங்கப்பட்ட தீயணைப்புத்துறை இயக்குனர் பொறுப்பை அவர் ஏற்க மறுத்து பதவி விலகியுள்ளார். பிஜேபியுடன் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் பிஜேபி கட்சி நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் பேசிய பிரதமர் மோடி, தாம் வாஜ்பேயி கலாச்சாரத்தை பின்பற்றி பழைய நண்பர்களை வரவேற்க தயாராக உள்ளதாக கூறியிருப்பது வியப்புக்குரியதாக உள்ளது என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாஜ்பேயி போல் பிரதமர் நரேந்திர மோடி செயல்படவில்லை என்றும், தற்போதைய மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிராக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணிக்காக திமுகவை அழைக்கவில்லை என்று பிஜேபியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 நாட்கள் நடைபெறும் கட்சியின் தேசிய பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்படும் என்றும், ஆனால் கூட்டணி குறித்து எதுவும் பேசப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய சிந்தனையுடன் உள்ள எந்த ஒரு கட்சியும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பிட்ட கட்சிகள்தான் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பிரதமர் கூறவில்லை என்றும் தமிழிசை கூறினார். திருவாரூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு முயல்வதாகவும், இதை கைவிட வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு ஜனநாயக அணுகுமுறையை கடைபிடிக்கவில்லை என்று இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஹைட்ரோ கார்பன் உரிமை ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
ஏழைகளுக்கான அடிப்படை வருமான திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டங்கள் தனித்து செயல்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு பயன் அளிக்கும் என்று கூறியுள்ளார். அடிப்படை வருமானம் வழங்கப்படும் நிலையில் ஏற்கனவே வழங்கப்படும் மானியங்களை நிறுத்தக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் அரசு வழங்கும் அடிப்படை ஊதியம் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி பகுதியில் போகி பண்டிகையின் போது காற்று மாசு அதிக அளவில் இருந்ததாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்றவை ஏற்படுவதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்படும் என்பதால் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்குமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளது. இந்த முகாம் மூலம் 70 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், வணிக வளாகங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறும். இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கை வரும் 16ஆம் தேதிக்கு தில்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் இணைந்த பிறகு அவர்களது தலைமையிலான அஇஅதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியது. இதனை எதிர்த்து டிடிவி தினகரன் சார்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மீது இன்று விசாரணை நடைபெற்ற நிலையில் அதை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அடுத்து வருவது உலக செய்திகள். சிரியாவிலிருந்து ராணுவ தளவாடங்கள் சிலவற்றை அமெரிக்கா அகற்றியுள்ளது. உள்நாட்டு சண்டையால் பாதிக்கப்பட்ட சிரியாவில் அமெரிக்க படையினர் சுமார் 2000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் விரைவில் திரும்பப் பெறப்படுவார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த மாதம் அறிவித்தார். இந்நிலையில் ராணுவ தளவாடங்கள் சிலவற்றை அமெரிக்கா அகற்றியுள்ளது. எனினும் படையினர் உடனடியாக திரும்பப் பெறப்படவில்லை. தைவானின் புதிய பிரதமராக சூ செங்ஷாங் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் ஜனநாயக முற்போக்கு கட்சி கடும் சரிவை சந்தித்தது. இதையடுத்து அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்தை தைவான் அதிபர் சாய் இங் வென் மேற்கொண்டுள்ளார். கியூபாவில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கியூபாவின் தெற்கு மாகாணமான குவாண்டனாமோவில் 22 வெளிநாட்டு பயணிகள் உட்பட 40 பேரை ஒரு பேருந்து ஏற்றிச் சென்றது. அந்த பேருந்து முன்னால் சென்ற ஒரு காரை முந்திச் செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுவேலாவில் தற்போதைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா 2வது முறையாக அதிபராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். 2025ஆம் ஆண்டு வரை அவர் இந்த பதவியில் நீடிப்பார். அவருக்கு நேற்று அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வெனிசுவேலாவில் தேர்தல் முறைப்படி நடைபெறவில்லை என்று கூறி மதுரா பதவி ஏற்பதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. மேலும் வெனிசுவேலாவில் எதிர்க்கட்சிகள் மூலமாக அமெரிக்கா பல வழிகளில் தலையிட்டு நெருக்கடி கொடுத்த போதும் மதுரா பதவியேற்பதை தடுக்க முடியவில்லை. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று 3 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. அபுதாபியில் இன்று மாலை 4:30 மணிக்கு தொடங்கிய ஆட்டத்தில் பாலஸ்தீனம், ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. சற்று முன் இந்த போட்டி நிறைவடைந்தது. இதில் ஆஸ்திரேலிய அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. இரவு 7 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பிலிப்பைன்ஸ் அணி சீனாவை எதிர்கொள்கிறது. இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கிர்கிஸ்தான் அணியும் தென்கொரிய அணியும் மோதுகின்றன. நேற்று நடைபெற்ற ஒரு போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது.
இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் ஒருநாள் T20 தொடர் அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் தற்போது இறுதி கட்டமாக ஒருநாள் தொடரில் ஆடவுள்ள இந்தியா பின்னர் நியூசிலாந்தில் 5 ஒருநாள் 3 T20 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் பங்கேற்கிறது. பின்னர் ஆஸ்திரேலிய அணி அடுத்த மாதம் முதல் 2 மாதங்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் 2வது போட்டி நடைபெறும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் மார்ச் 13ஆம் தேதி வரை 5 ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டுக்குள் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்ப திட்டம். இஸ்ரோ தலைவர் கே. சிவன் தகவல். தமிழகத்தில் சர்க்கரை பெறும் அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. அரசு பள்ளிகளில் வரும் 21ஆம் தேதி LKG, UKG வகுப்புகள் தொடக்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் K.A. செங்கோட்டையன் அறிவிப்பு. அலங்காநல்லூர், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்காணிக்க குழு அமைப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நடவடிக்கை. தொட்டில் குழந்தை திட்டத்தால் 5000 குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி 6 அணிகள் இன்று பல பரீட்சை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.